ஆர்எஸ் துரை செந்தில்குமாருடைய கருடன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸ் சூரி. ஆனால் படத்தில் வந்து நிறைய ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஒரு நம்ம பார்த்து மறந்த கதை அப்படின்னே சொல்லலாம். பல பல ஹிஸ்டாரிக் ஸ்டோரிஸில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி கதையை வந்து பார்த்துருக்கோம். நட்பு, இந்த விசுவாசமாக இருக்கிறது. நான் இந்த ட்ரெய்லர் பார்த்த போதே அதான் சொன்னேன். அதே மாதிரி தான் முடிஞ்சிருக்கு படம். நான் வந்து ட்ரெய்லரை பார்த்தாலே போதும் பொழுது இருக்குது, படம் வந்து அப்படியே புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்குது ட்ரெய்லரில். ஆனால் படத்தை பார்த்த உடனே இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல போனோன்னா சூரி பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவரை வந்து காமெடியன்ற அந்த ஒரு லேபிள்லேயே வச்சுன்னு இருக்காமல் அவரை வந்து ஒரு ஆக்டர், அவர் கம்ப்ளீட் ஆக்டர் ஆவாரான்னு தெரியல. ஆனால் வந்து அவர் ஒரு ஆக்டர், ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஆக்டராக மாறி இருக்கார். அதுதான் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது. சமுத்திரகனி ஒரு லெட்டர் எழுதுகிறாரு, எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர். அதில் வந்து இந்த கதையை எழுதுகிறாரு. அந்த கதை தான் இது. அதுதான் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டாக போச்சு ஸ்டார்டிங்கில். எப்படியோ வந்து நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் வந்து நல்ல ஒரு படம் வந்திருக்கு. ஒரு நாய் மாதிரி விசுவாசமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சூரியோடைய பர்ஃபார்மன்ஸ். இதில் அவருடைய ரோல் அப்படி தான். எனக்கு ஏதாவது ஒன்று ஆனதுக்கப்புறம் தான்டா உன் உயிர் போவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு உன்னிமுந்தனை. இப்படி தான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே தோணுச்சு எனக்கு. அது ஏறக்குறைய ரிவீல் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர்லேயே. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சில ட்விஸ்ட்டுகள் அண்ட் டர்ன்ஸ், அதுதான் வந்து இந்த படத்துடைய பலம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் தான் வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிசரடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ஓவராகி போச்சோ அப்படின்ற மாதிரி, ரொம்ப ரியலிஸ்டிக் இல்லாமல், அதாவது ஒரு சைக்கோ ரேஞ்சுக்கு இவர் வந்து ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு நம்ம சூரி. அதை பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் இது ஓவராக தெரியலையாடா உங்களுக்கே அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு சில இடத்துல. ஆனாலும் படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவில் இருக்கிற அந்த பவர்னால் அதெல்லாம் வந்து நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவுடைய பேக்ரவுண்டு, அவருடைய மியூசிக்கு, அது வந்து திரும்பி ஒரு ரிவைவல் ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு லூப் பிடிச்சிட்டாரு போல இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குது அப்படி தான் எனக்கு தோணுது. நாய் மாதிரி இருந்த என்ன கடைசியில் உன்ன மாதிரியே ஒரு மனுஷன் ஆக்கிட்டேடா அப்படின்ற அந்த டயலாக் வந்து எனக்கு இன்னும் காதுலேயே கேட்டுன்னு இருக்குது. அது வந்து அந்த நறுக்குன்னு இருந்த ஒரு டைலாக், அதாவது ஒரு பஞ்ச் டைலாக்னால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கரெக்டான ஸ்பாட்டு, கரெக்டான சுச்சுவேஷன், அந்த கரெக்டாக எல்லாம் அமைஞ்சு நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரைட்டர் டைரக்டர் நம்ம வெற்றிமாறன் இல்லைன்னு சொன்னால் கூட என்னுடைய ஒரு டவுட் வந்து இது வெற்றிமாறனுடைய கதை மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கான எல்லா லூப் ஹோல்ஸும் எல்லா இதுவும் வந்து எனக்கு அதில் தெரியுது. ஒன்று வந்து இந்த துரோகம், அது இது நட்பு, நம்பினவனை கெடுக்கிறது, அப்புறம் சுயமரியாதை, அப்புறம் வந்து விசுவாசம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதில் தெரியறதுனால இது வந்து கண்டிப்பாக வெற்றிமாறனுடைய ஒரு ரைட்டிங் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. படம் எப்படியோ சூப்பர் ஹிட் தான். ஏன்னா இப்போ வந்து அவ்வளோவா ஒன்றும் இல்லை படங்கள். 2 வாரம் முன்னாடி 3 வாரம் முன்னாடி ஒரு 1-2 படங்கள். இப்போ வந்து இந்த பிடி சார் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தது. வேறு ஒன்றும் காணோம். இது சாமானியன் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அதை வந்து பார்க்குறதுக்கே நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம் கருடனுக்கு. ஏன்னா வந்து சசிகுமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சட்டிலான ரோலில் வந்திருக்காரு. சட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு ரொம்ப, அதாவது ஃபுல் ஹைப் வந்து அவருக்கே இல்லாமல் அவர் வந்து ஒரு சைடு ரோல் மாதிரி வந்திருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அது செய்கிறதுக்கு. எப்படியோ அதே மாதிரி உன்னிமுந்தன் மலையாள ஆக்டர் அவரும் இருக்கார். அவரும் நல்ல ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. சூரி தான் இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸு. படம் வந்து எப்படியும் சூப்பர் ஹிட் தான். பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் கருடன்.